3 பேர் வேலை செய்தாலும் அந்த குடும்பத்துல கடன் பிரச்சனை ஓயல, தேவைகள் சந்திக்கப்படலை, இன்னும் பிரச்சனைகள் குறையல அப்படின்னா அங்க பொத்தலான பை இருக்குன்னு தான் அர்த்தம். பொத்தலான பையில சம்பாதித்து போடும்போது கையில பார்க்கலாம், ஆனா அது எங்க போகுதுன்னே தெரியல. வருமானம் வருது, ஆனா அது எங்க போகுது, எப்படி போகுதுன்னே தெரியல. அந்த பொத்தலான பை. அப்ப இந்த பொத்தலான பையில போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போனீர்களே, இது நிமித்தமே இது நிமித்தமே. அப்ப அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஏன் ஓடுனீங்க? என் வீடு பாழா கிடக்கு. அப்ப கர்த்தருடைய வீடுன்னா என்ன? தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய சரீரம் தான். நம்முடைய சரீரமே தேவன் தங்கியிருக்கிற ஆலயம் என்று புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அப்ப இந்த சரீரத்தையும் குறித்து, கர்த்தருடைய ஆவியான தங்கியிருக்கிற நம்முடைய இதயத்தை குறித்து, இந்த இதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ளாமல், நாம் தேவ சமூகத்துக்கு கடந்து போகாமல், நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்கும்போது நம்முடைய குடும்பங்கள்ல பொத்தலான பை காணப்படும். அது நிமித்தம் தான் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு என்று வாசிக்கிறோம். அப்ப ஆத்மா வாழ வேண்டும், அதுதான் கர்த்தர் தங்கியிருக்கிற ஆலயம். அப்ப நம்முடைய சரீரத்துலதான் ஆத்மா இருக்கு. அப்ப கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆத்மா கர்த்தருக்குள்ள செழிப்பா இருந்தால், கர்த்தருடைய ஆலயமாக இருந்தால், நம்முடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே பொத்தலான பை நம்ம வீட்டை விட்டு அகற்றப்பட வேண்டுமே. ஆனால் நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவ சமூகத்துக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களுக்கு தவறாம போகணும், வேதத்தை வாசிக்கணும், தேவ சமூகத்தை தேடி ஓடுறது மாத்திரமல்ல, தனிப்பட்ட ஜபங்கள் நமக்கு அவசியம். இவைகளெல்லாம் இல்லாமல் போனால் நம்முடைய ஆலயம் கெடுக்கப்பட்டு போகும், அது கல்லர் குகையா மாறிடும். அப்ப பலவிதமான பொல்லாத சுபாவங்கள் நமக்குள்ள வந்து தங்கிடுது. அப்ப அங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போகிறார். இப்படி கர்த்தருடைய ஆலயம் இதை குறித்து கவலைப்படாமல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, ஆத்மாவை குறித்து கவலைப்படாமல் போகும்போது குடும்பங்கள்ல பொத்தலான பை காணப்படும். எனவே இன்றைக்கும் கர்த்தர் இந்த பொத்தலான பையை நம்ம விட்டு அகற்றும்படிக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்படும்.